அதை மானசீகமாக வெளிப்படும் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து அந்தமில் சிவனை காட்டி அகும் இறை சரணம் போற்றி வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி எந்தையை இருத்தால் தூது அனுப்பினன் இருத்தால் போற்றி வெண்ணின் வெளிநீர் வாட ஒரு நற்பாதங்கள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, குளக்கடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்ட 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து நம் செவி வழியாக கேட்க செய்ததற்காக கலைமதின் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைவனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த அம்மையப்பர் அறக்கட்டளை சார்பாக இன்று இந்த விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தாண்டு தினத்திலே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி சபாநாயகர் ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் இந்த அம்மையப்பர் அறக்கட்டளை நிர்வாகிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து ஐயா அவர்கள் என்னை அழைக்கும் பொழுது சொன்ன, ஐயா விருதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, விருது வாங்குவதற்காக நான் புதுச்சேரி வர வேண்டிய நிலை என்னிடம் இல்லை, இறைவனை பற்றி சிவத்தை பற்றி திருவாசகத்தை பற்றி ஏதாவது நீங்கள் பேச சொன்னால் அதற்கு முன்னால் அடியேன் வருகிறேன், விருது வாங்குவது என்னுடைய எண்ணம் அல்ல, விருது வாங்குவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் அடியேன் இல்லை என்று சொன்னேன். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு 20 நிமிடமாவது பேசுவதற்கு எப்படியாவது நான் தருகிறேன், நீங்கள் அவசியம் வந்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மீண்டும் அடியேன் அதை மறுத்தேன். அவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், அழைப்பது நான் இல்லை, ஐயா அழைக்கிறார், நீங்கள் அவசியம் இங்கே வந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்ன பிறகு சிவபெருமானே அந்த கட்டளையை இடுகிறான் என்று அந்த கட்டளையை ஏற்ற பிறகு அடியேன் இங்கே வந்து பயணித்திருக்கிறேன். எனக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தை குரு தெய்வம் என்று எல்லாமே எனக்கு மணிவாசகர் தான். மணிவாசகரும் திருவாசகத்தை தவிர அடியேன் வேறு எதிலையுமே பயணிப்பதில்லை, வேறு யாரையும் அடியேன் போற்றுவதில்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த விருதுகள் எல்லாம் திருவாசக சம்பந்தப்பட்ட விருதுகளாகவே இருந்தது. அடியனுக்கு மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் முற்றோதல் 1000 முற்றோதர்கள் எல்லாம் பண்ணியிருப்பதாக சொன்னார்கள். மிக சிறப்பு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் ஐயா உட்கார்ந்துருக்கிறார். அவர் ரெக்கார்ட் வச்சுட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்மளால பேச முடியாது. இருந்தாலும் திருவாசகத்தை சிறப்புகளை ஒரு 10 மணித்துளிகளில் உங்களுக்கு பகிரலாம் என்று இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க, மணிவாசகருடைய கட்டளைக்கு இணங்க அடியேன் வந்திருக்கிறேன். திருவாசகம் 8ஆம் திருமுறை, நம்ம 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகம் 51 பதிகங்கள், 658 பாடல்கள், 5842 வரிகள், 18666 வார்த்தைகளை கொண்டது திருவாசகம். இந்த திருவாசகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒட்டு மொத்தமாக தில்லையிலே என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே ஆனி மகமன்று 3ஆம் நூற்றாண்டிலே ஆனி மகமன்று ஆயில்ய நட்சத்திரம் இரவு அந்தணர் உருவிலே வந்த சிவபெருமான், அங்கங்கே நீ கத்தினாயே அதையெல்லாம் மொத்தமாக பாடு, நான் எழுதுகிறேன் என்று தில்லையிலே அந்தணர் உருவிலே வந்து அமர்ந்தான் மணிவாசகர் முன்னாடி. நான் சொல்ல உன்னால் எழுத இயலுமோ என்று கேட்கிறார் மணிவாசக பெருந்தகை. நீ சொல்லி பாரும், அடியே எழுதுகிறனா என்று பார் என்று சொன்னார்கள். மணிவாசகர் திருவாசகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்தணர் உருவிலே வந்த சிவபெருமான் திருவாசகத்தை எழுத முயல்கிறார். மூன்றாம் நூற்றாண்டிலே தில்லையிலே அந்தணர் உருவிலே வந்த அந்த சிவபெருமான் மணிவாசகர் சொல்ல அந்த திருவாசகத்தை எழுத முயலும் பொழுது அப்பொழுது ஒரு பட்டியல் தயாரித்தாராம் சிவபெருமான். இனி பின்னாடி வரக்கூடிய எத்தனை ஆத்மாக்களுக்கு இந்த திருவாசகம் கொண்டு போய் சேர வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான்
அப்பொழுது ஒரு பட்டியலை தயாரித்தான். இது எப்பொழுதாவது யாருடைய எந்த ஜீவாத்மாவுக்கு இந்த திருவாசகம் கொண்டு சேர வேண்டும் என்று ஒரு பட்டியலை தயாரித்தானா, அந்த பட்டியலில் உங்களுடைய ஒரு பேரெல்லாம் அது சிவபெருமான் தயாரித்த பட்டியலில் இருந்திருக்கிறது. இன்று அந்த திருவாசகத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவன் தயாரித்த பட்டியலில் உங்கள் திருநாமம் எல்லாம் இருந்திருக்கிறது. திருவாசகத்தில் 51 பதிகங்கள், அச்சப்பட்டு, அண்டைப்பட்டு, அடைக்கலைப்பட்டு, அதிசயப்பட்டு, அம்மானை, அருள்பட்டு, அற்புதப்பட்டு, அன்னைப்பட்டு, ஆசைப்பட்டு, ஆனந்தமாலை, உந்தியார், உயிரினப்பட்டு, எண்ணப்பதிகம், எம்பாவா, ஏசரவு, கண்டப்பட்டு, கண்குன்றப்பதிகம், கீர்த்தி திருரகவை, குயிர்பட்டு, குலாப்பட்டு, குழைக்கப்பட்டு, கோத்தும்பி, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், சதகம், சாழல், சிவபுராணம், செட்டிலாப்பட்டு, சென்னிப்பட்டு, தசாங்கம், தெல்லிரணம், தோணக்கம், நீக்கல் விண்ணப்பம், படையாட்சி, படையெழுச்சி, பண்டாய நான்முறை, பள்ளி எழுச்சி, பாண்டி பதிகம், பிடிக்கப்பட்டு, பிரார்த்தனைப்பட்டு, புணர்ச்சிப்பட்டு, புலம்பல், பூ இவள்ளி, பொசுன்னம், பொன்னுங்கள், போற்றி திறகு, வார்த்தை, திருவார்த்தை, வாழாப்பட்டு, திருவெண்பா என்று சொல்லக்கூடிய 51 பதிகங்கள் திருவாசகத்தில். இதை ஒரு முறை தலைப்பை நம்ம கேட்டுவிட்டாலே நம்மளுடைய பிறவி பயன் அடைந்ததாக மறைந்தது. இந்த பிறப்பு எப்படி இறைவன் நமக்கு அருள் இருக்கிறான்? மானிட பிறப்பு ஏன் சிவபெருமான் நமக்கு அருள் இருக்கிறான்? இந்த மானிட பிறவி கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதாக நம்ம பிறந்துவிட பிறவியா இது? அவை பாட்டு கூட சொன்னாங்க, அறிவு அறிவு மானிடனால் பிறத்தல் அறிந்து அதன் மீதும் அறிந்து கூன் குருடு என்று அவர்கள் அடுக்கிக் கொண்டே வந்தார்கள். அடியேனை பொறுத்தவரை அடியேனை கடைசியிலே ஒரு வரியை சேர்த்திருக்கலாம், எல்லாற்றிலும் அறிவு தமிழனாய் பிறத்தல் எல்லாவற்றிலும் அறிவு என்று கூட அறிவை பாட்டு கடைசியிலே ஒரு வரியை சேர்த்திருக்கலாம். அதன் மீதும் அறிவு அடியாராய் பிறப்புகள் அறிவு, அதன் மீதும் அறிவு திருவாசகத்தை செவி வழியாக கேட்கக்கூடிய பிறவி கிடப்பது என்று எல்லாவற்றிலும் அறிவு. அப்படிப்பட்ட இந்த பிறப்பை எப்படி சிவபெருமான் நமக்கு அருள் இருக்கிறார்? 4வது பதிகமாக இருக்கக்கூடிய போற்றி திருஅகவல் சகத்தின் உற்பத்தி என்ற உட்தலைப்பில் கொண்ட திருத்தில்லையிலே அருளப்பட்ட பிறப்பை எப்படி நாம் பிறந்திருக்கிறோம், மானிட பிறவியை எப்படி இறைவன் நமக்கு அருள் இருக்கிறார்? ஏதோ அப்பாவும் அம்மாவும் சேர்ந்ததால் இது கிடைக்கப்பட்ட பிறவி அல்ல. இது மானிட பிறவியை பிறப்பதற்காக சிவபெருமானுடைய கருணை இல்லாமல் இந்த மானிட பிறவி கிடைத்திருக்காது. இந்தியாவினுடைய மக்கள் தொகை 150 கோடி பேர். இந்த 150 கோடி பேர் இன்று எத்தனை பேர் இந்த திருவாசகத்தை கேட்டிருப்பார்கள்? எத்தனை பேர் திருவாசகம் என்றால் என்ன என்பதை உணர்ந்திருப்பார்கள்? அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பிறப்பை உணர்வை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். ஐயா மன்னிக்க வேண்டும், 5 மணித்துளிகளில் முடித்து விடுகிறேன். பிறப்பை எப்படி இறைவன் நமக்கு அருள் இருக்கிறான்? போற்றி திருஅகவல் முதல் 225 வரிகளிலே 87 வரி வரை பிழைக்கும் பிழைக்கும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். 19 தடவை பிழைக்கும் என்ற ஒரு வார்த்தையை 87 வரிகளிலே பயன்படுத்த 87வது வரியிலே தான் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று போற்றி செய்யக்கூடிய நிலையிலே மணிவாசக பெருந்தகை மாறியிருப்பார். எப்படி இறைவனை நம்ம போற்றி செய்து, ஏன் இறைவனை நம்ம போற்றி செய்ய வேண்டும்? இந்த பிறப்பு என்பது நேற்று பிழந்த மழையை இன்று முளைத்த காலானா எப்படி இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கப் பெறுகிறது? உன் பிறப்பை உணராமல் இறைவனை உணர முடியாது. உன் பிறப்பை உணராமல் சிவத்தை உணர முடியாது. போற்றி திருஅகவலிலே அதில் பதிவிட்டு சொல்லியிருப்பார். ஒருமதி தாண்டி ஈர்மதி பிழைத்து இருமதி விலகி ஒருமதி பிழைத்து முன்மதி தன்னுள் அம்முத பிழைத்தும் 2 திங்களில் பேருகள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரல் பிழைத்தும்